நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி தளபதி எதனால தளபதி? நியூ ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், மாற்றம் ஏதாவது வரட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நம்ம இதில் நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன். அதை நான் மாற்று கருத்து சொல்லல. நான் பாமக, நான் விஜய் ரசிகன் தான். விஜய் வந்தாலும் இந்த பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக நான் வந்து கண்டிப்பாக டிவிக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதுக்கப்புறம் டிஎம்கேன்னு சொல்லிட்டு அவங்க தான் தொடர்ந்து ஆட்சியை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு புது ஆட்சி வரணும்னா நம்ம வந்து ஒரு புது வாய்ப்பு நம்ம கண்டிப்பாக ஒரு மனுஷன் நம்ம கொடுத்தாகணும். அக்கா இல்லைக்கா, இப்போ எல்லாருமே இப்போ ஆட்சிக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சரியாக தரல. அப்போ விஜய் வந்தால் ஒரு நல்ல உறுதியாக பண்ணுவாருன்னு அவரே ஸ்டேஜ்லாம் சொல்கிறாரு. பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான்க்கா. கொடுக்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்ப நீங்க குடுப்பீங்களா? கொடுக்கலாம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு யார் வந்து சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. வந்தா நீங்க வந்து உங்க சைடுல இருந்து ஒரு கோரிக்கை நான் வந்து விஜய் சார்ட்ட வைக்கலாம் அப்படின்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? சும்மா வந்தா நல்லது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. இந்த 2026 தேர்தல்ல வந்து யார் வந்து உங்களுக்கு சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி தளபதி எதனால தளபதி? நியூ ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், மாற்றம் ஏதாவது வரட்டும். பட் அவருக்கு மேல வந்து நிறைய ஒரு அப்போசிஷன் இருக்கு இல்லையா? கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல நிறைய இஷ்யூ இருக்கு. அது எல்லாமே கிரியேட்டட் தானே. அப்படியா? உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே. அண்ட் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து விஜய் இறங்கியே வரல. மக்கள் கிட்ட பேசினா தானே கனெக்ட் ஆக முடியும். நிறைய அவங்க பேர் பேசவே தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட்ல தான் இருக்காங்க. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க? கான்ஃபிடென்ட் தான் எல்லாமே. அப்படியா? இந்த வருஷம் கண்டிப்பா வந்துருவாரு. கண்டிப்பா. அண்ட் வந்து வேட்பாளர் பட்டியல் நேற்று அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூடவே இருந்த சிலருக்கு வந்து சீட் எல்லாம் கொடுக்காம வந்து மாற்று கட்சியினருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி? மேபி அதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப என்ன நடந்தாலும் ஒரு ரீசன் இருக்கும். விஜய் பேசினாலே ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றீங்க. இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவரோட வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட டிவிக்கே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க கூடவே இருந்தவங்களை விட்டுட்டு மாற்று கட்சியினருக்கு வந்துட்டு அவங்க வந்து நிறைய சீட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? இது அரசியல் தாங்க, எப்படி பார்த்தாலும் அரசியல் தான். யாராக இருந்தாலும் அரசியல் பண்ண தான் வராங்க. இவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது சேர்த்தி நடக்கும் நம்மள, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நம்ம இதில் நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன். அதை நான் மாற்று கருத்து சொல்லல. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து 100% வந்து இல்லை அப்படி இருப்பார், காமராஜர் அளவுக்கு கக்கன அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். பட் நல்லது பண்ணுவார். அதாவது மாற்று சக்தியாக வரட்டுமே, தப்பு இல்லையே. ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் எதுவுமே வந்து விஜய் இன்னும் மேற்கொள்ளவே இல்லை. மக்கள் கூட எப்படி ஈஸியா கனெக்ட் ஆகும்? அவருக்கு தான் வரிசையாக பிரச்சனை தானே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நீங்க ஒரு கோரிக்கை அவர்கிட்ட ஆஸ் அ பர்சனா நீங்க ஒரு கோரிக்கை வைக்கலாம். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நிறைய விஷயம் வைக்கலாம், ஒண்ணுதான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ நிறைய விஷயம் வைக்கலாம், ஒண்ணுதான் சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ இருக்கு, நமக்கே தெரியும். மேக்ஸிமம் பெண்களுக்காக வைக்கலாம். பெண்களுக்காக நடக்கக்கூடிய கொடுமைகள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னு நம்ம கொஸ்டின் பண்ணலாம். அது மாதிரி வேலை வாய்ப்புக்கு வைக்கலாம். ரெண்டாவது அப்புறம் வந்துட்டு ஊழல், அது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை போய் கேட்கறத விட நம்மளை பார்த்து கேட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஊழல் பண்ணுறான்னு சொல்றத விட நம்ம ஊழல் பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு உறுதுணையாக இருக்கோன்றதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும். ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு வாங்க தானே பார்க்குறோம். நம்ம ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ரசிகர்கள் கூட்டம் தான் அவரால் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சிலர் பேசுறாங்களே, அதை பத்தி என்ன சொல்லுங்க? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ரசிகர்களும் இருக்கிறாங்க, அவர் மேல இருக்க கிரேஸ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நானே ஈரோடு வந்தாங்க, நானும் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் என்னோட சேனல் எடுத்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த கிரேஸ்ல போறது வேற, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றம் வரணும்னு நினைச்சு போறது வேற. 50% ஓட்டா மாறும் இல்லையா? கண்டிப்பா ஒரு 12% 5% வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவருடைய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்ல. ஏன்னா பெரிய 2 சக்திக்கு நடுவில் அவர் வராருன்றப்ப அவர் ஏதாவது பண்ணாதானே அவருக்கு ஒரு இது இருக்கும். சும்மா எல்லாரும் வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை. அதனால அவர் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு யார் வந்து சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது வந்து
எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க கட்சி, நான் பாமக, ஓகே நான் விஜய் ரசிகன் தான். விஜய் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே அவங்க வர ஆட்சியை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் திமுக மட்டும் வரக்கூடாது என்னை பொறுத்தவரை. ஓகே இப்போ நிறைய பேர் வந்து விஜய் வந்தா வந்து அவர் விஜய் வரமாட்டாரு, ஏன்னா அவருக்கு ஃபுல்லாவே ஃபேன்ஸ் கூட்டம் தான் இருக்கு, மக்கள் சைட்ல இருந்து அவருக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய விருப்பங்க. விஜய்க்கு ரசிகர் ஏகப்பட்டது இருக்காங்க. அவங்கள முறையில் அண்ணன் வந்தால் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க. இத்தனை வருஷம் 5 வருஷமாக இருந்த வரையும் ஒன்றும் பண்ணல. எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. விஜய் வந்தா அப்படின்னா இதெல்லாம் அண்ணனா வந்து தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. அதை தொடர்ந்து விஜய் வந்து 2 தொகுதியில வந்து போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எதனால அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தமிழ் ஆட்கள் ஹிந்துஸும் வந்து ஓட் போடணும், கிறிஸ்டியானிட்டி உள்ளவங்களும் வந்து ஓட் போடணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி 2 தொகுதி வந்து பிரிச்சு பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன சொல்கிறது, அது அவங்க விருப்பம் தானேங்க. நம்ம என்ன, அவங்க எல்லா தொகுதியிலும் நின்னாலும் நாங்கள் ஓட்டு போட போகிறோம், அவங்க 2 தொகுதியில் நின்னாலும் அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அது அவங்களோட விருப்பம். அது நமக்கு அதை பற்றி போகிறது இது இல்லை. கிறிஸ்டினு இந்து எல்லாமே ஒன்று தான். அவங்க முஸ்லீமாக போய் எல்லாத்தையும் இந்த நோம்பு டயத்தில் போய் எல்லாம் பண்ணாப்புல, எல்லாத்துக்கும் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் வந்து சிஎம்மா இருந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா ஒரு ஆட்சியில் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக நான் வந்து கண்டிப்பாக டிவிக்கே தான் சொல்லுவேன். ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே அதுக்கப்புறம் டிஎம்கேன்னு சொல்லிட்டு அவங்க தான் தொடர்ந்து ஆட்சியை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு புது ஆட்சி வரணும்னா நம்ம வந்து ஒரு புது வாய்ப்பு நம்ம கண்டிப்பாக ஒரு மனுஷன் நம்ம கொடுத்தாகணும். நான் வந்து அவருடைய ஃபேனு தான். நான் இருந்தாலும் வந்து ஃபேனுன்னு பார்க்காம ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்ப்போம். ஏன்னா புது ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஆனா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு இப்போ நம்ம அட்லீஸ்ட் மக்கள் முன்னாடி ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம பிரச்சாரம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அந்த பிரச்சாரம் எல்லாம் இன்னும் விஜய் எதுவுமே தொடங்கவே இல்லை. வேட்பாளர் பட்டியலே நேற்று தான் விட்டுருக்காங்க. இன்னும் பிரச்சாரம் எதுவுமே தொடங்காத பட்சத்தில் எப்படி மக்கள் கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டான கேள்வி. ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு இடத்த ஃபஸ்ட்டு அவர் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு 2 days பேக் வந்து நான் வந்து பாரதி நகரில் தான் இருக்கேன், வேசரப்படியில். அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டார். அவர் அது வந்து ரோடே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு தான். அது ஒரு ஜங்ஷன் பகுதி. அது அந்த முல்லைநகர் பஸ் டிப்போ கிட்ட ஒரு பெரிய ஜங்ஷன் பகுதி. அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு சொல்லி கரெக்டாக 2 நாள் முன்னாடியே வந்து அந்த இடத்துல பள்ளத்தை தோண்டி ஃபுல்லாக பேரிகார்ட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தா தான் அந்த பிரச்சாரன்றதை அவர் போய் பண்ண முடியும் எல்லா இடத்துலையுமேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கவும் மாட்றாங்க. அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெருக்கடியாக தான் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்களை வந்து சந்திக்கக்கூடாது. ஒரு 6 month பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் இஷ்யூவில் வந்து என்ன சொன்னாங்க, இவர் வந்து மக்களை போய் பார்க்க மாட்றாங்க, பிரச்சாரம் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மக்களை போய் சந்திக்க ஆரம்பித்தார். இந்த இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் ஆண்டா வந்திருக்காரு. இப்போ அடுத்து வந்து பெரம்பூர் திருவிகா நகர் பஸ் ஸ்டாப் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் பண்ணாமலாம் கிடையாது, பண்ண விட மாட்றாங்க. இதுதான் விஷயம். அண்ட் இப்போ வந்து விஜய் வந்து 2 தொகுதியில போட்டியிட போறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பகுதியிலுமே வந்து நாங்க வந்து அவரை தோக்கடிப்போம் அப்படின்னு திமுக சார்பில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒப்பீனியன் தான். அவங்க வந்து அவங்க மேலே கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து சொல்ல போனால் கண்டிப்பாக தளபதி மேலே தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நெருக்கடியாக அவர் சந்திச்சிட்டாரு. இதெல்லாம் மீறி அவர் வந்து சிஎம் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக அவங்களாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு ரசிகனாக பார்க்காம ஒரு பொது மனிதனாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு புது ஆட்சி வரணும். என்னை கேட்டால் கண்டிப்பாக ஒரு புது ஆட்சி வரணும்னா மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு ஓட்டு பண்ணணும். அவருக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவர் வர முடியும். அக்கா டிவிக்கே தான்க்கா விஜய் வந்தா தான்க்கா நல்லா இருக்கும். அவர் தான்க்கா அக்கா இல்லைக்கா இப்போ எல்லாருமே இப்போ ஆட்சிக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சரியா தரல. அப்போ விஜய் வந்தால் ஒரு நல்ல உறுதியாக பண்ணுவாருன்னு அவரே ஸ்டேஜ்லாம் சொல்கிறாரு. பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான்க்கா. எல்லா லீடர்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல சொல்றது தானே இது. அப்போ விஜய் மட்டும் எப்படி நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறது, அவர் பேசல நல்ல உறுதி. மற்றவங்களாம் இது வரைக்கும் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரில, எதுவுமே பண்ணல இது வரைக்கும். பண்ணிருக்காங்க பட் நிறைய பண்ணதில்லைல்ல. இத்தனை வருஷம் 4 வருஷமா ஒன்றும் பண்ணல. இப்போ விஜய் வந்தால் என்ன பண்ணுற, புது மாற்றத்துக்காண்டி தான்க்கா. இப்போ தாவேக தலைவர் விஜய் வந்துட்டு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு இல்லையா, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் யார் வந்து சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும், இந்த ஆட்சி யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்கிற யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் வரணும் அவங்க வரணும் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. யார் வந்தாலும் மக்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஓகே, வரப்போற சிஎம் கிட்ட வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? பெண்கள் தனிச்சு செயல்படுற எல்லா விஷயத்திலும் சுதந்திரம் கண்டிப்பாக வேணும். பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப காயப்படுறாங்க. அந்த மாதிரி இனி வர அரசியல் ஆட்சியில் அப்படி இருக்கவே கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு கோரிக்கை எனக்கு. ஓகே, வேறு இலவசம்லாம் கூட எனக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கல. பெண்களுக்கு ஃப்ரீடம் கண்டிப்பாக வேணும்.
மத்தபடி உங்க கருத்துப்படி வந்து விஜய் வந்து இந்த வாட்டி தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்லாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் இல்லை, யார் சிஎம்மாக இருந்தாலும் நல்லாச்சு அமையணுன்றது என்னோட ஆசை. ஓகே. யார் வந்து சிஎம் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினே ஆனால் தான் நல்லா இருக்கும். அப்படியா? எல்லாரும் வந்து விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் வந்தால் எப்படி இருக்கும்னு ஜனங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவருக்கு ஓட்டு போட்டாலும் போடுவாங்க, வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதை பார்க்கறதுக்காகவே ஓட்டு போட்டாலும் போடுவாங்க. அப்படியா? விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும்னு இல்லை, அவர் வந்து படத்தில் நடிச்சு தான் பழக்கம். ஓகே. ஆட்சியில் வந்தால் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, எம்ஜிஆர் லெவலுக்கு வராதானா. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து மக்கள் கிட்ட கொடுக்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்ப நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. யார்? என்டிகே வரணுமா? ஓகே. தேர்தலில் வந்து விஜய் தான் ஜெயிப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க, அதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு ஓட்டு வேணா உடையலாம், ஆனால் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. என்ன அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் வந்து எல்லா இதுலேயும் வராதே பிரச்சனை நடக்குது. இப்போ கரூரில் கூடமே 40 பேர் இறந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் பட்டு மற்ற அவங்க கீழே உள்ளவங்கள வச்சு இது பண்ணுறாங்களே தவிர அவராக வந்து இறங்கி பார்க்க முடியறாரு. அதேமாரி ஏதோ ஒரு பேசுகிறதே தவிர பாக்கி எந்த ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் எதுவும் வெளில வந்து இது பண்ண முடியறாரு. அதனால வாய்ப்பு கொஞ்சம் இது கம்மி தான். ஆனால் ஓட்டு நிறைய அரசியல்லாம் போடுவாங்க, பட் இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் தேர்தலில் வந்து யார் வந்துட்டு சிஎம்மா வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? கொள்கை இதாக பார்த்தா சீமான் நல்லா இருக்கு. ஆனால் அவர் வரமாட்டார், கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி கொள்கை பின்பற்ற ஒரு தலைவர் வந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இப்போதைக்கு யாரும் வரல. ஓகே. விஜய் வந்து இப்போ நேற்று தேர்தல் வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சிருக்காரு இல்லையா? ஆனால் அவர் வந்துட்டு அவரோட கட்சியினருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மாற்று கட்சியினருக்குலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு தேர்தல் அனுபவமே இல்லை. புரியல? அவருக்கு தேர்தல் அரசியல் அனுபவமே இல்லை. ஓகே. அவர் வின் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக வின் பண்ண மாட்டார், ஒரு சீட் அடிக்கிறதே கஷ்டம். ஓகே. அண்ட் நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு லீடர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜ் வந்தார். அதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்க்குற லீடர் அந்த லீடர் சரியில்லை. எடப்பாடி ஓரளவு பெட்டராக தெரிகிறார். இப்போ இருக்கிற லீடரில் எடப்பாடி ஓரளவு பெட்டர். ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு விஜய் வந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அரசியல் வேற, யங்ஸ்டரோட மனநிலை வேற மாதிரி. பட் அதை தாண்டி மக்கள் அவருக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணால் மேபி மக்கள் கூட இன்னும் ஈஸியாக அவரால் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பிரச்சாரம் பண்ண முடியலன்னா அவர் வந்து இன்னும் ஆக்டராக தான் பார்க்குறாங்க ரொம்ப பேர். அதுதான் பிரச்சனை. இப்போ நான் விஜயகாந்த் தேர்தல் நிற்கும் போது நான் அந்த அரசியல் கூட்டத்தில் இருந்திருக்கேன். அன்னைக்கு மட்டுமே ஒரு 10,000 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் ஓட்டு 5,000 தான் வாங்கினாங்க. அதனால அரசியல் ஓட்டு அரசியல் வேற, ஆக்டர் பண்ற அரசியல் வேற. இப்போ உங்க மனசுல வந்து விஜய் நிக்கணும், இப்போ மக்கள் மனசுல விஜய் நிக்கணும், அந்த மாதிரி விஜய் ஒன்று பண்ணா வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆவார் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணுமே. இல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஓகே நம்மள வந்து பாக்குறாரு, நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வரணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்க. அவர் ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்தையும் கருத்தை சொல்ல மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வாயை திறந்து கருத்து சொல்லணும். சொன்னாதான் அவரோட கொள்கை என்னன்னு இதுவரை அவரோட கொள்கையே தெரிய மாட்டேது. கொள்கை தெரிஞ்சாதான் ஓட்டே போட முடியும். இப்போ வரையும் ஒரு ஸ்டாண்டர்டான கொள்கை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. கருத்தே சொல்ல மாட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கருத்து சொல்லணும், அதே சொல்ல மாட்டாரு.